நறுக்குன்னு ஒரு கேள்வி செங்கோட்டையன் பத்திரிக்கையாளர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னு கேட்டால், விஜய் அவர்கள் வந்து எதை பேசினாலும் எதை இது பண்ணாலும் சரி எழுதி வச்சுட்டு தான் பேசுகிறாரு, எழுதி வச்சுட்டு தான் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் வந்து அவர் கேட்டார், அப்போ எல்லா தலைவர்களுமே வந்து டேரெக்டாக அப்படியே பேசுகிறாங்களா? இங்கே முதலமைச்சர்லேருந்து இப்போ நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் வரைக்கும் எல்லாமே எழுதி வச்சுட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்காண்டியா கப்பு சுப்புன்னு ஆகிட்டாங்க. இப்படிலாம் கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணும். இல்லைன்னா இவங்க இஷ்டத்தை பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் கருத்து தெரிவிக்கிறாங்கிற ஒரு பேரில் விஜய் அவர்களை வந்து அவருடைய பிரச்சனை, அவர் குடும்ப பிரச்சனைலாம் தீர்த்துட்டு அப்புறம் அரசியலுக்கு வர சொல்லுங்கிறாரு. குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு தான் அரசியலுக்கு வரணும்னா நாடாளுமன்றமும் சரி சட்டமன்றத்திலும் சரி ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனை இருக்குது. தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா தெரியல. ஆனால் காமெடியாக பேசுகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இவங்க பாணிலேயே பதில் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பதில் வந்து கரெக்டாக இருக்காது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு வயிற்றுச்சல்லையே இருக்கிறாங்க. எனி டைம் விட்டா சாம்பல் ஆயிடுவாங்களாட்டுக்கு எரிஞ்சு அவ்வளோ ஒரு வயிற்றுச்சல் இருக்கிறாங்க.